கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய 12 டென்ஸு ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர். இந்த டைம் வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்க்க போகிறோம். இது ஃபைனல் பார்ட்டு. இதோட நம்ம டென்ஸுடைய சீரியஸ் முடிய போகுது. இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பைமோட் அப்படிங்கிற மொபைல் ஆப். இவங்க வந்து ஆன்லைன் செல்லிங் பிளாட்ஃபார்மாக இருக்காங்க. மித்த அதர் பிளாட்ஃபார்ம் மாதிரியே இவங்களும் டிஸ்கவுண்ட்ஸ் தராங்க. ரிவார்ட் பாயிண்ட்டுமே ஆட் ஆகுது. நீங்கள் இதில் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோடு பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கும் ரிவார்ட் பாயிண்ட் இருக்குது. 10 to 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டுமே இருக்குது. ஆல் 12 டென்சஸ் இங்கிலீஷ் கிராமரில் இது ஃபைனல் பார்ட்டு. ஆல்ரெடி நம்ம 2 வீடியோ போட்டுட்டோம். ஸோ அதை பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துக்குங்க. நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணிக்கோங்க. எண்டு ஸ்க்ரீன்லேயுமே வரும். 12 டென்சஸ் ஒரு ரீகேப்: ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர், சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த 12 டென்சஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இந்த சீரியஸில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பார்க்க போகிறோம். ஸோ அதாவது பர்ஃபெக்டில் வரக்கூடிய டென்சஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுடைய பேட்டர்ன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்கும், ஹாவ் இருக்கும், இல்லை ஹேஸ் ப்ளஸ் வேர்புடைய தேர்டு ஃபார்ம். கீப் இட் இன் மைண்ட். ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாவ், ஹேஸ், ஹேட் இந்த 3 வந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய மெயின் வேர்பு வந்து எப்போவுமே வேர்புடைய தேர்டு ஃபார்மாக தான் இருக்கணும். அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் யூஸ் பண்ணணும். பாருங்கள், ஐ ஹாவ் ஸ்டடீட், நான் படித்து கொண்டிருக்கிறேன். வி ஹாவ் ஸ்டடீட், நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். ஸோ இதே மாதிரி தான் ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனுக்குமே நான் மேக் பண்ணி சென்டென்ஸை கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஹாவ் ஸ்டடீடுன்னு இருக்குது. இதை நம்ம 2 விதமாக சொல்லலாம். ஒன்று, நான் படித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு தான். நான் படித்து விட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு தான். ஏன்னா இட் இஸ் அ பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இந்த பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்சன் ஐ, அதே மாதிரி வி, இதுக்கெல்லாமே நம்ம ஹாவ் யூஸ் பண்ணுவோம். தேர்டு பர்சன் சிங்குலருக்கு நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரெசன்ட் ஃபார்மில் ஹாவ், ஹேஸ் மட்டும் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஐ, வி, ஹாவ் இதெல்லாமே ஹாவ் யூஸ் பண்ணுவோம். ஹீ, ஷி, இட், ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போது பாருங்கள், ஐ ஹாவ் ஸ்டடீட், நான் படித்து விட்டேன். வி ஹாவ் ஸ்டடீட், நாங்கள் படித்து விட்டோம். யூ ஹாவ் ஸ்டடீட், நீ படித்து விட்டாய். ஹீ ஹேஸ் ஸ்டடீட், அவன் படித்து விட்டான். ஷீ ஹேஸ் ஸ்டடீட், அவள் படித்து விட்டாள். இட் ஹேஸ் ஸ்டடீட், அது படித்து விட்டது. தே ஹாவ் ஸ்டடீட், அவர்கள் படித்து விட்டார்கள். ஸோ எங்கெல்லாம் ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸு எப்படி மேக் பண்ணுறது பாருங்கள். நாட் மட்டும் ஆட் பண்ணால் நெகட்டிவ் சென்டென்ஸ். ஐ ஹாவ் நாட் ஸ்டடீட், நான் படித்திருக்கவில்லை, நான் படிக்கவில்லை. ஸோ இப்போ நாட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதாவது வந்து ஆக்சிலரி வேர்ப்ஸ் கூட நம்ம நாட் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸாக சேஞ்ச் ஆகிருங்க. இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸில் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஹாவ் ப்ளஸ் நாட் ஹேவின்ட் அப்படின்னு சொல்லணும். ஹேஸ் ப்ளஸ் நாட் ஹேசின்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஐ ஹாவ் நாட் ஸ்டடீடு. ஸோ அதை நம்ம வந்து ஐ ஹாவ் நாட் அப்படிங்கிறது ஐ ஹாவின்ட் ஸ்டடீடு. வி ஹாவ் நாட் ஸ்டடீடுங்கிறது வி ஹாவின்ட் ஸ்டடீடுன்னு சொல்கிறோம். ஷீ ஹேஸ் நாட் ஸ்டடீடு, ஷீ ஹேஸின்ட் ஸ்டடீடு. ஸோ இந்த மாதிரி தான் சேஞ்ச் ஆகும். அடுத்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. இதில் சென்டென்ஸ் எப்படி பேட்டர்னாக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேடு ப்ளஸ் வேர்புடைய தேர்டு ஃபார்ம். ஹேடு யூஸ் பண்ணாவே அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக மாறிடும். ஐ ஹேட் ஸ்டடீட், நான் படித்திருந்தேன். ஸோ இப்போ ஹேட் இதே மாதிரி தான். ஹேடு வந்து தேர்ட் பர்சன், ஃபஸ்ட்டு பர்சனுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இதை நெகட்டிவ் சென்டென்ஸில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேட் நாட் அப்படிங்கிறது ஹேடின்ட். சரிங்களா? ஐ ஹேட் நாட் ஸ்டடீட், ஐ ஹேடின்ட் ஸ்டடீட். வி ஹாவ் நாட் ஸ்டடீட், வி ஹேடின்ட் ஸ்டடீட். யூ ஹேட் நாட் ஸ்டடீட், யூ ஹேடின்ட் ஸ்டடீட். ஹீ ஹேட் நாட் ஸ்டடீட், ஹீ ஹேடின்ட் ஸ்டடீட். ஷீ ஹேட் நாட் ஸ்டடீட், ஷீ ஹேடின்ட் ஸ்டடீட். இட் ஹேட் நாட் ஸ்டடீட், இட் ஹேடின்ட் ஸ்டடீட். தே ஹேட் நாட் ஸ்டடீட், தே ஹேடின்ட் ஸ்டடீட் அப்படின்னு தான் நம்ம வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாதுங்க. பர்சன்ட்டுக்கும் பாஸ்ட்டுக்கும் ஹேடு மட்டும்தான் டிஃப்ரெண்ட். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ஃப்யூச்சர் அப்படின்னாவே நம்ம வில் யூஸ் பண்ணுவோம். பாருங்கள் பேட்டர்ன். சப்ஜெக்ட் இருக்கும், வில் ஹாவ் இருக்கும், பட் வேர்பு தேர்டு ஃபார்மாக தான் யூஸ் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஹாவ், ஹேஸ், ஹேட் வந்ததுனாவே வேர்புடைய தேர்டு ஃபார்ம் தான். ஐ வில் ஹாவ் ஸ்டடீடு, நான்
படித்திருப்பேன். we will have studied நாங்கள் படித்திருப்போம். you will have studied நீங்கள் படித்திருப்பீர்கள். ஸோ இதே ஃபார்மெட்டில் தான் இந்த மீதி இருக்கக்கூடிய ப்ரோனவுனுமே இருக்குது. ஸோ இப்போ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி மேக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஆக்சிலரி வெர்போட தான் நம்ம நாட் யூஸ் பண்ணணும். பாருங்கள், ஐ வில் நாட் ஹாவ் ஸ்டடீடுன்னு இருக்குது. இதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ won't have studied நான் படித்திருக்க மாட்டேன். அப்போ நாட் எங்கே யூஸ் பண்ணணும்? வில் கிட்ட தான் யூஸ் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு ஆக்சிலரி வெர்போட தான் நம்ம நாட் யூஸ் பண்ணணும். இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸில் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். வில் நாட் அப்படிங்கிறது won'tன்னு நம்ம சொல்லுவோம். ஐ வில் நாட் ஹாவ் ஸ்டடீடுங்கிறத வந்து ஐ won't have studied. ஸோ இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு பர்சன் ஐ, வி, செகண்ட் பர்சன் யூ, தேர்டு பர்சன் ஹீ, ஷீ, இட், தே. இந்த மூணுக்குமே இப்படி தான் சென்டென்ஸ் ஃபார்மேட் பண்ணுவோம். நம்ம இங்கே ஸ்டடி அப்படிங்கிற ஒரு மெயின் வெர்பை வச்சு தான் மேக் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்த்த அந்த 3 சென்டென்ஸுடைய பேட்டர்ன் எப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சப்ஜெக்ட்டு ஹாவ், ஹேஸ் வேர்புடைய தேர்டு ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் பர்ஃபெக்டில் சப்ஜெக்ட்டு ஹேடு வேர்புடைய தேர்டு ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். ஃப்யூச்சரில் சப்ஜெக்ட்டு வில், ஹாவ் ப்ளஸ் வேர்புடைய தேர்டு ஃபார்மில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்டுடைய பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்னில் தான் நம்ம எதாக இருந்தாலும் சென்டென்ஸை மேக் பண்ணணும். நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஐ ஹாவ் ஸ்டடீட் நான் முடித்து விட்டேன். ஐ ஹேட் ஃபினிஷ்டு நான் முடித்திருந்தேன். ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்டு நான் முடித்திருப்பேன். ஸோ ஹாவ் ஃபினிஷ்டு நான் முடித்து விட்டேன். ஐ ஹேட் ஃபினிஷ்டு நான் முடித்திருந்தேன். ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்டு அப்படின்னா நான் முடித்திருப்பேன். அப்போ இந்த 3 சென்டென்ஸ்லையும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, பாஸ்ட் பர்ஃபெக்டில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இனி வரக்கூடிய 3 டென்ஸுமே கண்டினியூஸ் டென்ஸ் தான் வரப்போகுது. ஸோ இது எப்படி கண்டினியூஸ் டென்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ ப்ளஸ் ஐஎன்ஜினாவே கண்டினியூஸ் டென்ஸ் தான். பர்ஃபெக்டில் ஹாவ், ஹேட், ஹேஸ் இந்த 3 யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், சப்ஜெக்ட் இருக்கும், ஹாவ் இருக்கும், ஹேஸ் இருக்கும், கூட பீன் அப்படிங்கிற ஒரு ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணுறோம். வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் நான் படித்து கொண்டு வருகிறேன். வி ஹாவ் பீன் ஸ்டடியிங் நாங்கள் படித்து கொண்டு வருகிறோம். யூ ஹாவ் பீன் ஸ்டடியிங் நீங்கள் படித்து கொண்டு வருகிறீர்கள். ஸோ அப்போ சப்ஜெக்ட்டு ஹாவ், ஹேஸ், அதாவது ஃபஸ்ட்டு பர்சனுக்கு ஹாவ் யூஸ் பண்ணுவோம், தேர்டு பர்சனுக்கு ஹேஸ் யூஸ் பண்ணுவோம், ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி கூட பீன் அப்படிங்கிற வேர்டு ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு டைமில் சில கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ எப்பொழுது இருந்து அப்படின்னா சின்ஸ் யூஸ் பண்ணுவோம், எவ்வளவு காலமாக அப்படின்னா ஃபார் யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், நான் 2012 இங்கு பணியாற்றி வருகிறேன். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் சின்ஸ் 2012. அப்போ எப்பொழுது, எந்த இயர் அப்படின்னா சின்ஸ் யூஸ் பண்ணணும். எவ்வளவு வருஷமாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் யூஸ் பண்ணும். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் 10 years. அப்போ சின்ஸுக்கும் ஃபாருக்கும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்படி நெகட்டிவில் மேக் பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி இதுக்கான ரூல்ஸ் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஆக்சிலரி வெர்போட தான் நம்ம நாட் யூஸ் பண்ணுவோம். ஐ ஹாவ் நாட் பீன் ஸ்டடியிங் அப்படிங்கிறத வந்து ஐ ஹாவின்ட் பீன் ஸ்டடியிங் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஸோ ஒரே ஒரு ரூல் தான், எவ்வளோ ஆக்சிலரி வந்தாலுமே ஃபஸ்ட்டு ஆக்சிலரி கூட தான் நம்ம நாட் அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணணும். பாருங்கள், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி மாறுதுன்னு பார்த்துக்கோங்க. ஹாவ் நாட் அப்படிங்கிறது ஹாவின்ட், ஹேஸ் நாட் அப்படிங்கிறது ஹேஸின்ட். ஸோ இதே ஃபார்மெட்டில் தான் நம்ம ஸ்டடி அப்படிங்கிற வேர்பை வச்சுட்டு ஐ ஹாவ் நாட் பீன் ஸ்டடியிங், ஐ ஹாவின் பீன் ஸ்டடியிங் அப்படிங்கிற சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இது எல்லா டென்ஸுக்குமே இதே ஃபார்மெட்டு தான், அதாவது இந்த சப்ஜெக்ட்டு ஒரே மாதிரி தான் இருக்குதுங்க. அடுத்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட்னாவே கடந்த காலத்தை மென்ஷன் பண்ணுவோம், பர்ஃபெக்ட்னா ஹேட் யூஸ் பண்ணுவோம், கண்டினியூஸ்னால் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ இந்த 3ஐயும் தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த பேட்டர்னை நம்ம மேக் பண்ணிடலாம் சென்டென்ஸ். ஐ ஹேட் பீன் ஸ்டடியிங் நான் படித்து கொண்டு வந்தேன். வி ஹேட் பீன் ஸ்டடியிங் நாங்கள் படித்து கொண்டு வந்தோம். யூ ஹேட் பீன் ஸ்டடியிங் நீங்கள் படித்து கொண்டு வந்தாய். ஹீ ஹேட் பீன் ஸ்டடியிங் அவர் படித்து கொண்டு வந்தார். ஸோ அப்போ ஹீ, ஷீ, இட், தே இதெல்லாமே தேர்ட் பர்சன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு பர்சன் ஐ. ஓகேங்களா? ஸோ இது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி மேக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஐ ஹாவ் நாட் பீன் ஸ்டடியிங். ஸோ இது ஹேட் ப்ளஸ் நாட் அப்படிங்கிறது வந்து ஹேடின்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஐ ஹேடின்ட் பீன் ஸ்டடியிங். அப்போ இந்த நெகட்டிவ் சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஆக்சிலரி வேர்டு தான் நம்ம நாட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த பீனுமே ஒரு ஆக்சிலரி வேர்ப்ஸ் தான். அப்போ ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஆக்சிலரிஸ் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், நெகட்டிவில் ஹேட் நாட், ஹேடின்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஐ ஹேட் நாட் பீன் ஸ்டடியிங், ஐ ஹேடின்ட் பீன் ஸ்டடியிங். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பர்சன் ஐ, செகண்ட் பர்சன் யூ, தேர்ட் பர்சன் ஹீ, ஷீ, இட். அதில் சிங்குலர் ப்ளூரல் ஃபார்மேட் இருக்குது. ஐ அப்படிங்கிறது வந்து சிங்குலர், விங்கிறது ப்ளூரல், யூங்கிறது வந்து சிங்குலராகவும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரலாகவும் யூஸ் பண்ணலாம். ஹீ, ஷீ, இட் இதெல்லாமே சிங்குலர், தே அப்படிங்கிறது ப்ளூரலாக யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அப்போ ஹேடின்ட் பீன் ஸ்டடியிங் அப்படிங்கிறதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெகட்டிவ் சென்டென்ஸில். அடுத்தது லாஸ்ட் டென்ஸு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் வில், ஹாவ், பீன் ப்ளஸ் ஓ ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ ஃப்யூச்சர்னா வில் யூஸ் பண்ணுவோம், பர்ஃபெக்ட்னா ஹாவ் யூஸ் பண்ணுவோம், கண்டினியூஸ்னால் ஓ ப்ளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஐ வில் ஹாவ் பீன் ஸ்டடிங், நான் படித்து கொண்டு வருவேன். வி வில் ஹாவ் பீன் ஸ்டடிங், நாங்கள் படித்து கொண்டு வருவோம். ஸோ இதே மாதிரி தான் இந்த மீதி இருக்கக்கூடிய சென்டென்ஸுமே. இப்போ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் எங்கே யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஆக்சிலரி வெர்புக்கு தான் நாட் யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், இங்கே வில் அப்படிங்கிறது ஆக்சிலரி வெர்பு தான், ஹாவுங்கிறது ஆக்சிலரி வெர்பு தான், பீனுமே ஆக்சிலரி வெர்பு தான். அப்போ நாட் எங்கே யூஸ் பண்ணணும்? வில் கூட தான் யூஸ் பண்ணணும். ஐ வில் நாட் ஹாவ் பீன் ஸ்டடிங்கிறத எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ won't have been studying அப்படிங்கிறதான் ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். சரிங்களா? இப்போ வில் நாட் அப்படிங்கிறத ஒன்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அப்போ ஐ வில் நாட் ஹாவ் பீன் ஸ்டடியிங் அப்படிங்கிறத வந்து ஐ won't have been studying. we will not have been studyங்கிறது வந்து we won't have been studying. you will not have been studyங்கிறது எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you won't have been studying. ஸோ பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா, சப்ஜெக்ட் இருக்கும், வில் இருக்கும், நாட் யூஸ் பண்ணுவோம், ஹாவ் யூஸ் பண்ணுவோம், பீன் யூஸ் பண்ணுவோம், verb ப்ளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட இந்த சென்டென்ஸ் எல்லாம் முடிஞ்சுதுங்க. இப்போ கம்பேரிஷன் பார்த்துக்கங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் சப்ஜெக்ட் ஹாவ், ஹேஸு, பீனு ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா சப்ஜெக்ட் ஹேடு, பீனு, verb ப்ளஸ் ஐஎன்ஜி. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் சப்ஜெக்ட் வில்லு, ஹாவு, பீனு ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ இந்த பேட்டர்ன் தெரிஞ்சதுனாவே நீங்கள் சென்டென்ஸை நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணலாம். இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் பாருங்கள், ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங், நான் வேலை செய்து கொண்டு வருகிறேன். ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங், நான் வேலை செய்து கொண்டு வந்தேன். ஐ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங், நான் வேலை செய்து கொண்டு வருவேன். அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டும் கண்டினியூஸ்லையும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லையும், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லையும் அதோடைய சென்டென்ஸுடைய மீனிங் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்போ பர்ஃபெக்ட் அப்படின்னாவே ஹாவ், ஹேஸ், ஹேட் இந்த 3 யூஸ் பண்ணுவோம். ஃப்யூச்சருக்கு வில் யூஸ் பண்ணுவோம். இப்போ கம்பேரிஷனில் பாருங்கள், 12 டென்சஸையும் நான் ஒன்று போல் கொடுத்துருக்கேன். பாருங்கள், ஐ டூ நான் செய்கிறேன், ஐ டிட் நான் செய்தேன், ஐ வில் டூ நான் செய்வேன், ஐ ஆம் டூயிங் நான் செய்து கொண்டு இருக்கிறேன், ஐ வாஸ் டூயிங் நான் செய்து கொண்டு இருந்தேன், ஐ வில் பி டூயிங் நான் செய்து கொண்டு இருப்பேன், ஐ ஹாவ் டன் நான் செய்து விட்டேன், செய்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹேட் டன் நான் செய்திருந்தேன், ஐ வில் ஹாவ் டன் நான் செய்திருப்பேன். பாருங்கள், அதே மாதிரி ஐ ஹாவ் பீன் டூயிங் நான் செய்து கொண்டு வருவேன். ஸோ மீதி இருக்கக்கூடிய சென்டென்ஸும் இதே மாதிரி தானுங்க. இப்போ பி ஃபார்ம் வேர்ப்ஸில் பாருங்கள், ப்ரெசன்ட் ஃபார்மில் எப்படிலாம் மாறுதுன்னு பாருங்கள். ஐ ஆம் ஹானஸ்ட், நான் நேர்மையாக இருக்கிறேன். இப்போ பி ஃபார்ம் வேர்ப்னா ஆம், ஆர், இஸ், வாஸ், வேர் இதெல்லாமே பி ஃபார்ம் வேர்பு தான். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பி ஃபார்ம் வேர்பையே நம்ம மெயின் வேர்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஐ ஆம் ஹானஸ்ட், இங்கே ஐங்கிறது சப்ஜெக்டாக இருக்குது, ஆம்ங்கிறது வெர்பாக இருக்குது. ஹானஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு அட்ஜெக்டிவை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வி ஆர் ஹானஸ்ட், யூ ஆர் ஹானஸ்ட், ஹீ இஸ் ஹானஸ்ட், ஷீ இஸ் ஹானஸ்ட், இட் இஸ் ஹானஸ்ட், தே ஆர் ஹானஸ்ட் அப்படிங்கிறத சொல்லலாங்க. அதே மாதிரி ஐ வாஸ் ஹானஸ்ட், we were honest, you were honest, he was honest, she was honest, it was honest, they were honest. உங்களுக்கு டவுட் வரலாம், அது என்ன வீக்கு மட்டும் வேறு யூஸ் பண்ணியிருக்காங்க, யூக்கு மட்டும் வேறு யூஸ் பண்ணியிருக்காங்க, தேக்கு மட்டும் வேறு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா யூ, வி, தே இது எல்லாமே ப்ளூரல் ஃபார்மில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதனால் நம்ம இங்கே வேறு யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ, அதே மாதிரி
ஹீ ஷீ இட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிங்குலர். ஸோ அதனால் நம்ம வாஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ சிங்குலர் ப்ளூரல் தெரிஞ்சதுன்னா இந்த சென்டென்ஸை மேக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஐ வில் பி ஹானஸ்ட். இங்கே வில் அப்படிங்கிறதும் பி ஃபார்ம் வெர்பாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வில் பி ஹானஸ்ட் பி. அப்போ அந்த பீமே வந்து உங்களுக்கு வெர்பாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ வில் பி ஹானஸ்ட், வி வில் பி ஹானஸ்ட், யூ வில் பி ஹானஸ்ட், ஹீ வில் பி ஹானஸ்ட், ஷீ வில் பி ஹானஸ்ட், இட் வில் பி ஹானஸ்ட், தே வில் பி ஹானஸ்ட். அவர்கள் நேர்மையாக இருப்பார்கள் அப்படிங்கிறத இந்த சென்டென்ஸில் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு டெஸ்ட். இங்கே ஒரு 12 டைப் ஆஃப் சென்டென்ஸை நான் கொடுத்துருக்கேன். நான் இது வரைக்கும் நடத்தின இந்த 12 டைப் ஆஃப் டென்சஸை புரிஞ்சுருந்தீங்க அப்படின்னா இந்த 12 டென்சஸையும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நம்ம கமெண்ட் செக்ஷனில் பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டான ஆன்சரை சொல்கிறாங்க அப்படிங்கிறது. நம்ம அடுத்த வீடியோவில் யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்காங்களோ அவங்களுடைய நேமை வந்து டேக் பண்ணி அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்கிற மாதிரி நம்ம சேனலில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களுக்காக நான் காத்துட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வாரம் அடுத்த டாப்பிக்கை பற்றி பேசலாம். அடுத்தது என்ன டாபிக் அப்படிங்கிறத கூடிய விரைவில் நான் சொல்கிறேன்.